வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம். கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சனி தான் வந்து பாருங்க. சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. கும்பம், மகரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனியினோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆக கும்பராசி அன்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப கடின உழைப்புனால ராத்திரி பகலாக ஹோம்ஒர்க் செஞ்சு அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. என்ன கும்பராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ பாரு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மனசில் ஒரு குழப்பம், ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது இருக்கும். அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு வேலை செய்யறா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க மகரத்தை எப்படி தூண்டி விடணும். அந்த மாதிரி கும்பத்தையும் பெரும்பாலான நேரத்துல "நீ செய்வப்பா, உன்னால முடியும். நீ எக்ஸலென்ட்டா செய்வ" அப்படின்னு ஒரு ஒரு நல்ல வார்த்தை பேசினா கும்பம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் நீங்களும் வந்து பாருங்க, தொழில்ல, வாழ்க்கையில எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மைய கடைபிடிக்கிற வரைக்கும் வாழ்க்கை மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். எப்ப குறுக்கு வழி, நேர்மை இல்லாத தனம், ஏமாத்துறது அந்த மாரி எல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா, யோசிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்வர்டா போறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, 7 நாட்டு சனியில பாத சனி கடைசி காலகட்டத்தில இருக்கீங்க. சனி பகவான் பெருசா வறுத்து எடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல. இப்ப ராகு கேது எப்படி இருக்காங்க அப்படின்னா, ராகு பகவான் 1ஆம் பாவம், கேது பகவான் 7ஆம் பாவத்துல இருக்கார். இந்த 1ஆம் பாவத்துல இருக்க ராகு பகவான் லக்னத்துல சுயஸ்தானத்துல இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தைரியம், துணிச்சல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு அசட்டு தைரியத்தை கூட ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு காஸ்ட்லி ஹோட்டல்ல போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை ஏற்படுத்துவார். இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். பொதுவா ராகு ஜென்மத்துல வரும்போது கூட்ட குடும்பத்தோட இருக்கிறது பிடிக்காது. நீங்க எல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிஜிக்கு போயிடுறது, தனியா ஹாஸ்டல் போயிடுறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க. தனியா வீடு எடுத்து தங்குறது. இந்த மாதிரிலாம் செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களோட சேர்ந்து இருக்க பெரும்பாலும் பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். சில நேரங்கள்ல அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி பூர்வமாவும், சில நேரங்கள்ல உணர்ச்சி அற்றவர்களாவும் அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக ராகு மனதுல ஒரு விதமான பிராந்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு விதத்துல. அதே மாரி பாருங்க இந்த ஜென்ம ராகு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். இப்போ ஒண்ணும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. வயிறு ஃபுல்லா நல்ல சந்தோஷமா சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வேற ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். வயித்துல இடம் இருக்காது. இல்ல சாப்பிடணும். அந்த ஒரு கிரேவிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வெறும் எண்ணம் வயித்துல இடம் கிடையாது. சாப்பிடணுன்ற இதுவும் இருக்காது. வயிறு திம்முன்னு இருக்கும். சாப்பிடணுன்ற இதுவே இல்ல. வயிறு ரொப்பி இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு வெறி வருது சாப்பிடணும் அப்படின்னு. இந்த மாதிரி இது சாப்பிடுறது நான் உதாரணமா சொன்னேன். அது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு இருக்கும். எது இருந்தாலும் பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு வரும். ஏன் அப்படின்னா, ராகு தலை மட்டும் தான் இல்லைங்களா? அ மனித தலையும், அதாவது அரக்கனோட தலையும், பாம்புனோட உடலும். ஆக அவனுக்கு வந்து பாருங்க, இன்னும் வேணும். எது குடுத்தாலும் பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ற அந்த ஒரு கேஜிஎஃப் படத்துல ஹீரோ சொல்லுவார் பாருங்க. நெறைய பாரா தங்கம் இருக்கும். இருந்தாலும் இன்னும் வேணும் அப்படின்னுவாரு பார்த்தீங்களா? அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம ராகுவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத பயம் அதுவும் ஏற்படும். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இவங்க ஒரு கோயிலுக்கு குடும்பமா போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கார் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டா, குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரும் செத்து போயிட்டா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி ஐய்யயோ! என்ன ஆகும்? அப்படின்ற ஒரு பயமும் ஏற்படும். ஒண்ணும் இல்ல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. பொண்ணு 7 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 நாள், 6 நாள் ஆகுது. இவரு ஒண்ணு சொல்ல, அந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல, ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம். அதுக்கு ஐய்யயோ! தப்பு பண்ணிட்டோமோ! 7 வருஷம் வாழ்க்கையில வீண் பண்ணிட்டோமோ! 7 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ! இவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது. இவள கல்யாணம் பண்ணது பெரும் தப்பா போயிடுமோ! வாழ்க்கையே எனக்கு நரகமாயிடுமோ! இவள டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன ஆவும்? அப்டின்ற மாரி. அதாவது என்னன்னா, தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம ராகு ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? சரி. இந்த ஜென்ம ராகு என்னென்னலாம் ஏற்படுத்துவாரு அப்டின்னு சொல்லிட்டு, அதே மாரி நல்லா சம்பாதிக்கணும் அப்டின்ற ஒரு உந்துதலையும் ஏற்படுத்துவாரு. அது பிளஸ் இல்லைங்களா? நல்லா சம்பாதிக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். உழைச்சு பெரிய ஆள் ஆகணும். அந்த கார் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த சொத்து வாங்கணும், அந்த சொத்து வாங்கணும். இதையும் ஏற்படுத்துவார். சரி. ஆக மனசுல நிம்மதி அப்படின்றத குடுக்க மாட்டாரு. ஆனா உழைக்கணுன்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துவார். சரி. இப்ப இதுக்கு என்ன பரிகாரம்? இந்த ஜென்ம ராகு நல்லத மட்டுமே செய்யணும் மனசுல. கெட்ட ஒரு நினைப்புகள வர வைக்கக்கூடாது. சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னா ராகு பகவானுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம செய்யணும் இல்லைங்களா? என்ன உன்னதமான பரிகாரமா இருக்கும் அப்படின்னா, நம்ம வீடு காலையில எந்திரிச்ச உடனே ஜன்னல் தொறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
பறவைங்க நிறைய சிட்டுக்குருவி, மைனா இந்த பெரிய பெரிய குருவிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து உட்காரும். ஒண்ணும் இல்லைங்க. அந்த குருவிகளுக்கு உணவு, அரிசி, தண்ணி குருவிகளுக்கு உணவு அப்படின்னும்போது நம்ம எதையாவது சப்பாத்தி ஏதாவதும் போடலாம். காக்காலாம் சப்பாத்தி சாப்பிடுது. குருவிலாம் வந்து சாப்பிடும். நானே பார்த்துருக்கேன் எங்க வீட்ல. குட்டி குட்டியா புட்டி போடணும். இல்ல அப்படின்னா பெருசா போட்டா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்துட்டு கீழலாம் வந்து சிந்தும். பரவாயில்ல ஆனா சாப்பிடும். சாதம் இல்லன்னா அரிசி போடுங்க. பச்சரிசி வச்சுட்டு பக்கத்துல தண்ணி வச்சுடுங்க. இத விட ஒரு உன்னதமான பரிகாரம் எதுவுமே இல்லன்னு சொல்லலாம். அதுக்கும் மேல கும்பம் நீங்க வந்து பாருங்க, பொதுவாவே கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த கும்பேஸ்வரர் ஆலயத்த போயிட்டு, அந்த கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு, கும்பேஸ்வரர வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அதீத உத்தமமான பலன்கள குடுக்கும். அதுவும் செய்ய ட்ரை பண்ணுங்க. சரி, இது ஜென்ம ராகு பத்தி சொல்லிட்டேன். அப்புறம் கலத்திரஸ்தானத்துல கேது, அதாவது 7ஆம் பாவத்துல கேது. 7ஆம் பாவத்துல கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்களுக்கும் உங்களோட பார்ட்னர், ஸ்பவுஸ்க்கும் ஒரு சார்ட் ஆஃப் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஷ்ஷும் அப்படின்றத ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை வந்து எவ்வளோதான் உங்க மேல அன்பா இருந்தாலும், அத புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி, அவங்களோட தியாக உணர்வ தெரிஞ்சுக்கிற ஒரு பிராப்தமே உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? ஆ நீங்க வந்து பாருங்க நெறைய எதிர்பார்ப்பீங்க. ஜென்ம ராகு இன்னும் வேணும்னு சொல்லும் நான் தான் சொன்னேன்ல. அவங்களுக்கு அவங்களால உங்களோட எண்ணத்த ஈடுகட்டவே முடியாது. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்க திருப்பி உங்களுக்கு செய்யறது ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அப்ப நீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நெறைய எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு ஈடு அவங்க குடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அத ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு வர வைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சா என்ன ஆகும்? குடும்பமே பிரச்சனையா போயிடும் இல்லைங்களா? குடும்பமே பிரியறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். நிம்மதி போயிடும். நீங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்ப நிலை வரும். ஆ கும்பமே பெருசா வந்து நல்ல டைம்ல இல்ல இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வேற என்னத்துக்கு வம்பு, தும்பு. அதனால நம்மளோட எதிர்பார்ப்புகள குறைச்சு சிவனேன்னு இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 7ல கேது. இந்த 7ல கேது அப்படின்றது ஹஸ்பண்ட், ஒய்ஃப்க்கு மட்டும் டிஷ்ஷும் இல்லைங்க. நீங்க பார்ட்னர்ஷிப்ல வொர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்ல அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும். திடீர்னு கபீர்னு எரிய ஆரம்பிக்கும். ஆக இதுவும் வந்து ஒரு காரணம். தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னா, உங்க தொழில் ரீதியாவும் பல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் பாவ கேது. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமா குடும்பத்துல ஒற்றுமை, நிம்மதி, சந்தோஷம், கூட செய்ற தொழில்ல வந்து கூட நம்ம கூட பார்ட்னர்ஸ் நம்ம கூட பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா, ஒரு உன்னதமான பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, சுந்தரகாண்டம் பாராயணம். சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்றது வரும் பாருங்க. ஹஸ்பண்ட்க்கும், ஒய்ஃப்க்கும் இருக்க அந்யோன்யத்த அதிகப்படுத்தும். உடனே நாங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆயிடுவோமாங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அட்லீஸ்ட் அப்படி எது எப்படி எப்படி இருந்துச்சோ, அது அப்படி அப்படியே ஓடுறதுக்கு இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போங்க. ஹனுமனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்துங்க. ஏத்திட்டு 7 முறை ஹனுமன் ஒரு சன்னிதானத்த சுத்தி வாங்க. சுத்தி வரும்போது ராம நாமம் சொல்லி சுத்தி வாங்க. இத விட அதி அற்புதமான, அதி உன்னதமான ஒரு பரிகாரம் உலகத்திலேயே எதுவும் இல்ல. இந்த ராகு கேதுவ பசிஃபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பம், ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம், ஹனுமன் வழிபாடு, பறவைகளுக்கு உணவு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிரகாசமான, மேன்மையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். வாழ்த்துக்கள்.